Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. முன்னால் இடைவெளிகள் நிறைய இருக்கு. பின்னால் வரக்கூடியவர்கள் அமர்வதற்கு லேசாக இருக்கும். சாம்னாஜம் சாம்னாஜம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. قال النبي صلى الله عليه وسلم: الدين النصيحة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பு தனக்கு ஏவியதாக சொன்ன 9 விஷயங்களிலே நாம் இன்று நினைவு கூற வேண்டியது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினான ஒரு மனிதன் தன்னுடைய நண்பர்களிலே, சொந்தங்களிலே, பந்தங்களிலே தன்னை ஒருவன் மறந்து புறக்கணித்து வாழ்ந்தாலும் அவனை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். அவன் இரத்தபந்தம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அறிமுகமானவராக இருந்தாலும் சரி, அன்னுனியமான நண்பனாக இருந்தாலும் சரி, சில நேரங்களிலே மறதி ஏற்பட்டுவிடும். நம்மை அவர்கள் வேண்டுமென்றே மறந்தார்கள் என்கிற முடிவுக்கு நாம் வர வேண்டியதில்லை. அவர்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள், ஏதேனும் இன்ப துன்பங்கள் அனைத்திலேயும் அவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். என்னை யார் உதவி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நான் தந்து மகிழ வேண்டும், அவர்களை நான் நினைவு கூற வேண்டும் என்று ரப்பு என்னை ஏவுகிறான். என் உம்மத்துக்கும் நான் அதை ஏவுகிறேன். நாம் இதை நினைத்து பார்க்கிறோம். நல்ல நிலையில் இருந்த மனிதன், எந்த வகையான நோய் நொடிகளும் இல்லாத மனிதன், பிரஷர் கிடையாது, பிபி கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, சுகர் கிடையாது, எதுவுமே எனக்கு இல்லாமல் இருந்தது ஹஸ்ரத். ஆனால் என் மகளுக்காக வேண்டி பத்திரிகை தர ஆரம்பித்தேன். பத்திரிகை எல்லாம் தந்து முடித்த பிறகு வந்து பார்த்தால் சுகரும் வந்திருந்தது, பிபியும் வந்திருந்தது, கொலஸ்ட்ராலும் கூடியிருந்தது. அத்துணை நோய்களுக்கும் அழைப்பு காரணமாகுவதால் ஒரு முஃமினான மனிதனை சென்று அழைப்பது, தன்னுடைய சொந்தங்களை அழைப்பது, रिश्तेदारों को दावत देना, बीमारियों के लिए सबब बनना, ये क्या इंसाफ है? மனிதனுக்கு இன்னொரு மனிதனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் கூடி வந்து வாழ்த்த வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொள்கின்ற பிராயச்சித்தம் இருக்கிறதே, அது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. உண்மையிலேயே நடத்தப்படுகின்ற அத்துணை சுப நிகழ்ச்சிகளிலேயும் மிகப்பெரிய சவால் பிறரை அழைக்கின்ற அந்த அழைப்பு தான். மற்ற எல்லாமே லேசாகிவிடும். இடத்தை பிடிப்பது லேசாகிவிடும், உணவுக்கு ஏற்பாடு செய்வது லேசாகிவிடும், உடைகள் வாங்குவது லேசாகிவிடும், உருப்படிகள் தைப்பது லேசாகிவிடும், ஆபரணங்கள் வாங்குவது அல்லாஹ்வின் அருளை கொண்டு நடந்துவிடும், எல்லாமே முடிந்துவிடும். ஆனால் பத்திரிகை அப்படியே 120 200 பத்திரிகை அப்படியே நிற்கும்.
என்ன இது பத்திரிகை அப்படியே இருக்கிறது, இன்னும் கொடுக்க வேண்டியவர்கள் நிறைய இருக்கிறார்கள், கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது, 3 நாளே இருக்கிறது என்பார். 3 நாளிலே நான் யாருக்கு தருவேன்? அந்த கடைசி நிமிடங்களில் இருக்கிற பரேஷானி இருக்கிறதே சாதாரணமானதில்லை. அந்த பரேஷானியிலே மிக மிக முக்கியமான மனிதன் விடுபட்டு விடுவார். மிக மிக நெருக்கத்தில் உள்ள மனிதன் விடுபட்டு போவார். தனக்காக வேண்டி மிக மிக உதவி செய்த ஒருவர் அங்கே விடுபட்டு போவார். நமக்காக வேண்டியே எந்த நேரமும் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர் அழைக்கப்படாமல் விடுபட்டு விடுவார். யதார்த்தமாக நடக்கின்ற நிகழ்வுகள். ஆனால் அதற்கு பிறகு ஏற்படுகின்ற ரியாக்ஷன் இருக்கிறதே, அது சாதாரணமானதல்ல. எப்பொழுது என்னை நீ மறந்தாயோ மறந்தாய், விட்டுவிடு, முடிந்ததுதான், இனி என்ன செய்வது, இனி ஒன்றும் செய்வதற்கில்லை, இனி நீயும் என்னை அழைக்காதே, நானும் உன்னை அழைக்க மாட்டேன், இனி என்னிடத்தில் நீயும் வராதே, உன்னிடத்தில் நானும் வரமாட்டேன், முடிந்த மட்டிலும் இருவருமாக பிரிந்து விடுகிற நிலை. வலா தஸ்தவில் ஹஸனத்து வலஸ்ஸய்யிஆ இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன் ஃபஇதல் லதீ பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலிய்யுன் ஹமீம். அல்லாஹ் குர்ஆனிலே எவ்வளவு அழகாக சொல்கிறார். ஒருவன் தீங்கே செய்திருந்தாலும், ஆனால் இங்கே விடுபட்டது வேண்டுமென்றல்ல, அவனது நிர்பந்தம். அவன் என்ன செய்வான்? தனி ஒரு மனிதனாக இருந்து கொண்டு அழைப்பு தந்து கொண்டிருப்பான். அப்படி தந்து கொண்டிருக்கிற போது விடுபடத்தான் செய்யும். வேண்டுமென்றே நடக்கவில்லை. வேண்டுமென்றே ஒருவன் தீங்கிழைத்தாலும் அதற்கு பகரமாக நீங்கள் தீங்கிழைக்காதீர்கள், அவனுக்கு நன்மையே செய்யுங்கள். அப்படி செய்யும் போது அவனது உள்ளத்திலே உங்களை பற்றிய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகி உங்களுக்கு மத்தியிலே கஅன்னஹு வலிய்யுன் ஹமீம், அவன் இருதய நண்பனாக, அவன் ஜிக்ரி தோஸ்தாக மாறிவிடுவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கஅன்னஹு வலிய்யுன் ஹமீம் என்று அழகாக சொல்கிறான். வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா து ஹல்லின் அதீம். ஆனால் இந்த மிகப்பெரும் பாக்கியத்தை யார் பெறுவார்? யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ. அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்லை, எனக்கு தெரியும் டென்ஷனிலே இருந்தீர்கள், அதனால் மறந்திருக்கும் என்று எனக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உரிமையோடு நானே வந்து விட்டேன், கவலைப்படாதீர்கள், அதை பற்றி நீங்கள் பெரிதாக எடுக்க வேண்டாம், அப்படி போக வேண்டும் என்று ஷரியத் நமக்கு சொல்கிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, சகோதரரே, திருமணம் நடந்து விட்டதா என்றார்கள். திருமணம் நடந்து விட்டதா என்றார்கள். யா ரசூலல்லாஹ், அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்றார். அப்படி என்றால் நபி அவர்களுக்கே சொல்லாமல் திருமணம் நடந்திருக்கிறது. அதை ஒரு பெரிய விஷயமாகவே கருதாத காலம். நான் பக்கத்தில் இருக்க எனக்கு சொல்லாமல் திருமணமா? இல்லை இல்லை, நபி அவர்கள் அப்படி நமக்கு அழகான பாதையை காட்டவில்லை. நபி அவர்கள் நமக்கு காட்டிய அழகான பாதை எது? நாம் நினைத்திருக்கிறோம் நம்மை விட மூத்தவர்கள் விடுபட்டால் அது மிகப்பெரிய தவறு என்று. அவர்களை விடுபடாமல் எப்படியாவது அழைப்பதுதான் அழகான பாதை என்று. இல்லை இல்லை, அவர்களுடைய கஷ்ட நேரத்தில் அவர்களால் முடிந்ததை செய்வார்கள், அவர்களால் முடியாததை விட்டு விடுவார்கள். அதை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அழகிய பாதையை காட்டிக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. நபி அவர்கள் கொஞ்சம் கூட கோபத்தை காட்டவில்லை. ஏனென்றால் அது கோபிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களது ஆடையிலே நீங்கள் தடவி இருக்கிற அந்த நறுமணம், அதனுடைய கரை, அதை பார்த்த மாத்திரத்தில் இது திருமணத்துக்காகத்தானே தடவுவார்கள், அந்த கரையெல்லமா உங்களது ஆடையிலே இருக்கிறது, அதை பார்த்து திருமணம் நடந்திருக்கும் என்று நினைத்தேன். ஆமாம் யா ரசூலல்லாஹ், திருமணம் நடந்து விட்டது யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் உடனே துஆ செய்தார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, உன்னுடைய ஆள் அவுலாதுகளிலே பரக்கத் செய்வானாக, உனது வாழ்க்கையிலே எல்லாம் பரக்கத் செய்வானாக என்று சொல்லிவிட்டு வலிமா தந்தாச்சான்னு கேட்டாங்க. அதற்கு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில உன்னையே பிடிச்சுக்கிட்டு இழுத்து அதிலேயே கிடக்க கூடாது, அதிலேயே சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்த கட்டம் என்ன, அடுத்ததை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கணும்.
உடனே கேட்டாங்க, வலிமா கொடுத்தாச்சான்னு கேட்டாங்க. யார் ரசூலல்லாஹ் இன்னும் வலிமா தரவில்லை. நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்க தான் கொஞ்சம் செல்வந்தராச்சே, கையில காசு பணம்லாம் நிறைய வச்சிருக்கீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு வரக்க செஞ்சிருக்கானே, அதனால வலிமாவை ஆடு அறுத்து வலிமா கொடுங்க. அவுலிம் வலவு விஷாத்தின். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வலிமா கொடுங்கள், ஆடு அறுத்தாவது வலிமா கொடுங்கள். அப்படி என்ன அர்த்தம்? வலிமாவை கிராண்ட செய்யுங்கள். வலிமாவை நல்ல உங்களுடைய தகுதிக்கு தக்கவாறு நல்ல முறையில செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு காசு பணம் கொடுத்திருக்கான், செல்வம் கொடுத்திருக்கான், அதனால வலிமாவை நல்ல முறையில செய்யுங்க. அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறார்கள். ஏன் சொல்லவில்லை, எதற்காக எனக்கு சொல்லவில்லை, நான் அப்பொழுது ஊரில் இருந்தேனா இல்லையா, என்ன உங்களுக்கு என்னுடைய ஞாபகமே வரலையா, என்ன அவ்வளவுதானா உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு, என்னுடைய சஹாபி தானே நீங்க, என் கையில தானே பையத்து வாங்கினீங்க, அப்படி இருக்க என்ன மறக்கலாமா, என்ன மறக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு தோணுச்சு, இப்படி எல்லாம் நீங்க செய்யறது சரியில்லைங்க. இல்லங்க, உங்க உள்ளத்தை நான் இல்லங்க, விடுங்க, என் உள்ளத்துல நீங்க இல்ல, உங்க உள்ளத்துல நான் இல்ல, விடுங்க. இப்படி பேசுகின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு போருக்கு போய்விட்டு திரும்பி வருகிற நேரத்திலே அதுல ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, ஜாபீர் உங்களுக்கு திருமணம் நடந்ததா என்றாங்க. யா ரசூலல்லாஹ், திருமணம் நடந்து விட்டது யா ரசூலல்லாஹ். அவரும் சொல்லவே இல்லை நபி அவரிடத்தில். உடனே நபி அவர்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க. யாரை திருமணம் முடித்தீர், சின்ன பிள்ளையவா இல்லை விதவையவா? அடுத்தது உடனே யா ரசூலல்லாஹ், நான் ஒரு விதவையைத்தான் திருமணம் முடித்திருக்கிறேன். உடனே அடுத்த ஸ்டெப், ஏன் விதவையை முடித்தீர், சின்ன பிள்ளைய முடிச்சிருந்தா அதுவும் பேத்தனமா இருக்கும், உங்களுக்கு அது பொருத்தமா இருக்கும், சின்ன பிள்ளையா இருந்தா உங்களிடத்தில் அது விளையாடும், நீங்க அதுட்டு விளையாடலாம், சும்மா கிட பேத்தனமா பேசாத. அப்படி ஒரு ஜாலியான அந்த மூமெண்ட்டுக்கு சின்ன பிள்ளை தானே சரியா இருக்கும், விதவையை முடிச்சிருக்கீங்களே அப்படின்னு யார் சொன்னா? நபியவர்கள். நபியவர்கள் திருமணம் முடித்தார்கள் விதவைகளை, ஆனால் உம்மத் சின்ன பிள்ளைகளை திருமணம் முடிக்க வேண்டும். அதாவது குமரி பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகள் என்றால் குமரி பிள்ளைகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஹஜ்ரத் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள், ஆனால் என் தாய் இல்லை. என் சகோதரிகள் நிறைய இருக்கிறார்கள், எனக்கு தாய் இல்லை. என் தாயின் ஸ்தானத்தில் இருந்து என்னுடைய சகோதரிகள் எல்லாம் திருமணம் முடித்து வைப்பதற்கு ஒரு விதவை இருந்தால் தானே சரி வரும் யா ரசூலல்லாஹ். அதற்காக வேண்டி நான் ஒரு விதவையை முடித்திருக்கிறேன். தாயின் அந்தஸ்தில் இருந்து என் சகோதரிகளுக்கு திருமணம் முடித்து வைக்கட்டும் என்பதற்காக அப்படின்னு சொன்னே என் நபி அவர்கள் கண்ணீர் ஒடித்து விட்டார். எவ்வளவு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலமான தன் சகோதரிகளுக்காக தன்னுடைய சந்தோஷத்தை கூட கொஞ்சம் குறைத்து எடுத்துக் கொள்ளுகின்ற மனப்பாங்கு. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய படையை பார்த்து சொன்னார்கள், படையினர்களே, இதற்கு மேல் நாம் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க வேண்டாம், அப்படியே இருங்கள், நாம் இங்கே தங்கலாம், சிறிது நேரம் தங்கலாம். ஒரு சின்ன பையன் யாரேனும் இருந்தால் அல்லது படையில் உள்ள ஒரு விவரம் உள்ளவர் சென்று ஊருக்குள்ளே சென்று ஊருக்குள் கண்ணில் படுகின்ற ஒரு சிறுவனை அழைத்து அந்த சிறுவனின் மூலமாக ஜாபீருடைய வீட்டுக்கு நீங்கள் சொல்லி அனுப்புங்கள், இதோ படை வந்து விட்டது, இன்னும் சில மணி நேரங்களிலே ஊருக்குள் வந்துவிடும் என்று அவரது வீட்டுக்கு தகவல் சொல்லுங்கள். இப்பொழுதுதான் புதிதாக திருமணம் முடித்திருக்கிறாராம், இவருக்கு விருப்பமான ஆடைகளை உடுத்திக் கொண்டது இருக்கட்டும், இவருக்கு விருப்பமான முறையிலே வீட்டை அலங்கரித்து வைக்கட்டும், இவருக்கு விருப்பமான முறையிலே தன்னுடைய ஆடைகளையும் தனது தலைமுடிகளையும் சீவி சிங்காரித்து தலைமுடியிலே அழகானதொரு வேலைப்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டு களைய வேண்டிய முடிகளை எல்லாம் களைந்து சுத்தபத்தமாக தன் கணவனுக்காக காத்திருக்கட்டும், போய் சொல்லுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஒரு வார்த்தை கூட எதற்காக எனக்கு நீங்கள் சொல்லவில்லை, ஏன் என்னை மறந்தீர்கள், என்னை மறக்கலாமா, நான் பக்கத்தில் இருக்க எனக்கு சொல்லாமல் ஒரு திருமணமா, நான் வந்திருந்தால் நிறைய துவா செய்திருப்பேனே, என்னுடைய துவா ரொம்ப கபூலாகுமே. இந்த விஷயமெல்லாம் நபி அவர்கள் பேசவே இல்லை. நபி அவர்களே பேசவில்லை என்கிற போது உலகம் உள்ளளவும் எவருக்கு அந்த தகுதி இருக்கிறது? எனவே நாம் சுதாரிக்க வேண்டும், நாம் திருந்த வேண்டும்.
நமக்கு அழைப்பு தரவில்லை என்ற கேள்வி நமது சிந்தனைக்கு வருகிற நேரத்தில் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிகவும் டென்ஷனான நேரம், எனவே மறந்திருக்கலாம், அதை குற்றமாக நாம் எடுக்கக்கூடாது என்று உள்ளத்துக்கு நாம் உத்தரவிட வேண்டும். என் பெருமானாருக்கு அழைப்பு தரவில்லை, நபி அவர்கள் அதை பொருந்திக் கொண்டார்கள் என்கிற போது நான் என்ன பெரிய, எனவே நானும் பொருந்திக் கொள்கிறேன். மீண்டும் அவரை சந்திக்கிற நேரத்தில் சந்தோஷமாக சந்திக்க வேண்டும். திருமணம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ், வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, சந்தோஷமா இருக்கீங்களா, நிம்மதியா இருக்கீங்களா என்று கேட்டவள் பிறகு தனது குடும்பத்தில் ஏதேனும் ஒரு அழகான சுப நிகழ்ச்சிகள் நடந்தால் அப்பொழுது அவர்களை அழைக்காமல் இருக்கக்கூடாது. அதைத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், என்னை மறந்து வாழக்கூடியவருக்கு நான் கொடுத்து மகிழ வேண்டும், அவரை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்று என் ரப்பு என்னை ஏவுகிறான், அதை நான் உங்களுக்கும் ஏவுகிறேன். ஏனென்றால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு மத்தியில் உள்ள பந்தம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா பெரியவர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிமும் தன்னுடைய சகோதர முஸ்லிமை காட்டி கொடுக்க மாட்டான், மாட்டி கொடுக்க மாட்டான், சிக்கலிலே தவிக்க விட மாட்டான், அவனை சின்னாபின்னப்படுத்த மாட்டான், சிதறடிக்க மாட்டான், பிறருக்கு மத்தியிலே மானபங்கப்படுத்த மாட்டான், அவன் தான் முஃமின் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் வேதனையிலும் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா பெரியவர்களே? ஒன்றா இரண்டா, சமீபத்தில் நடக்கின்ற நிகழ்வை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இரு நபர்கள், இரு செல்வந்தர்கள், இருவருமே ஒரு கல்யாண மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று ஆசிக்கிறார்கள். அதிலே ஒருவருக்கு கல்யாண மண்டபம் கட்டுவதற்கான அவருக்கு எல்லா வகையான அனுமதியும் கிடைத்து விடுகிறது. அது எப்படி எனக்கு கிடைக்காமல் இவருக்கு கிடைக்கலாம்? அவருக்கும் கிடைக்க கூடாது, அவரும் கட்டக்கூடாது. உடனே இவரே அரசுக்கு தெரிவிக்கிறார். அவர் எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறாரோ அது குளத்தில் இருக்கிறது, அவரது வீடு குளத்தில் கட்டப்பட்டிருக்கிறது, பள்ளிவாசலும் கூட குளத்தில் இருக்கிறது என்று அந்த ஊரில் உள்ள 40க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார். அங்கே இருக்கிற பள்ளியும் குளத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்று பள்ளியிலும் கை வைத்திருக்கிறார்கள். ஊரே இப்பொழுது அல்லோகல்லப்பட்டு கிடக்கிறது. ஆனால் சொல்லிக் கொடுத்தவன் முஸ்லிம், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். இந்த இடத்திலே எந்த ஒரு மற்ற கட்சிகளும் உள்ளே நுழையவில்லை. அவர்களை காரணம் காட்ட, இவர்களை காரணம் காட்ட, எவரையுமே காரணம் காட்ட முடியாது. முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு விரோதமாக செயல்பட்டதே முஸ்லிம்கள். எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம்! நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த பண்புகள் எங்கே போனது? காட்டி கொடுப்பவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான் என்றார்கள். ஆனால் இங்கே காட்டி கொடுத்தவன் முஸ்லிம், மாட்டி கொடுப்பவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான் என்றார்கள். இப்பொழுது மாட்டி கொடுத்தவனும் முஸ்லிம், கலங்கப்படுத்துபவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான் என்றார்கள். கலங்கப்படுத்தியவன் முஸ்லிமாக இருக்கிறான். கேவலப்படுத்துபவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான் என்றார்கள். கேவலப்படுத்தியவன் இப்பொழுது முஸ்லிமாக இருக்கிறான். நடுத்தெருவுக்கு அந்த ஊரில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டு வந்து நடுத்தெருவில் நிறுத்தி, எங்கே நாங்கள் இப்பொழுது போவோம், நாங்கள் எங்கே தஞ்சம் புகுவோம், எங்களுக்கான வழி எங்கே இருக்கிறது என்ற அழுது நிலையில் அவர்கள் இருக்கிற நிலையை பார்த்தால் இந்த சமூகத்தினுடைய அடுத்தடுத்த கட்டம் என்ன ஆகுமோ என்று நினைக்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள வேண்டும். உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் யாரிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டி இருக்கிறது தெரியுமா? சக முஸ்லிமிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டி இருக்கிறது. தன்னுடைய சக நண்பர்களிடமிருந்து பாதுகாவல் தேட வேண்டி இருக்கிறது. தன்னுடைய சக குடும்பத்திலிருந்து பாதுகாவல் தேட வேண்டி இருக்கிறது. அத்துணையும் நம்மாலேயே நடக்கிறது என்றால் அத்தீனோ அந்நசீஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தீன் இருக்கிறதே மார்க்கம், இந்த தீனுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? அந்நசீஹா, பிறருக்கு நலவை நாடுவதுதான் மார்க்கம். துஸ்ரோ கி கைர் ஹாஹே என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறருக்கு நலவை நாடுவதற்கு பெயர் தான் தீன். அவன் தொழுகையாளியாக இருக்கிறான், பிறருக்கு நலவை நாடுவதில்லை. தஹஜ்ஜுத் குஸார் ஹை, दीन नसीहत नहीं है, दूसरों का खैर खा नहीं है। तहज्जुद पढ़ता है, नमाज पढ़ता है, मस्जिद वार जमात जाता है, எல்லாமே இருக்கிறது. தீன் தீன் என்று எல்லாமே இருக்கிறது. ஆனால் பிறருக்கு நலவை நாடுவது மட்டும் இல்லை என்றால் அவன் முஸ்லிமே அல்ல என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால்
நம்மை மறந்து வாழக்கூடியவர்களை நாம் மறக்க கூடாது, அவர்களை நினைத்து வாழ வேண்டும் என்று ரப்பு என்னை ஏவுகிறான், அதை உங்களுக்கு நான் ஏவுகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த நேரமும் எனது நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே திக்ராகவே இருக்க வேண்டும். நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அது என்னவாக இருக்க வேண்டும்? திக்ராகவே இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் நினைவாகவே இருக்க வேண்டும் என்று ரப்பு என்னை ஏவுகிறான். எனது உம்மத்துக்கும் நான் அதை ஏவுகிறேன். ஒரு காலம் அப்படித்தான் இருந்தது. எந்த நேரமும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், மாஷா அல்லாஹ், நஊது பில்லாஹ், இன்னா லில்லாஹ், இப்படித்தான் காலம் கழிந்தது. அந்த நேரத்திலே பரக்கத்தான வாழ்க்கை வாழ்ந்தோம். மிகப்பெரிய செல்வம் எல்லாம் கையில் இல்லை. அந்த நேரத்திலே வீடு வாசல் சொத்து சுகம் என்று மிகப்பெரிய ஒரு நிலை இல்லை. ஆனால் நாவிலிருந்து எந்த நேரமும் திக்கராக இருந்தது. எப்படி இருக்கிறீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ். வியாபாரம் மாஷா அல்லாஹ். எப்படி மகனார் எப்படி இருக்கிறார்? அல்ஹம்துலில்லாஹ், குச் பாத் நஹீ, மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு அழகான வாழ்க்கை! நாவிலிருந்து திக்ரே இல்லாமல் போய்விட்டது. நாவிலிருந்து அல்லாஹ்வுடைய புகழே இல்லாமல் போய்விட்டது. எந்த நேரமும் அவனது ஸ்டைல், உலகத்தினுடைய ஸ்டைல்ல என்னென்ன வார்த்தைகள் புழங்கப்படுகிறதோ அது அப்படியே புழங்கப்படக்கூடிய கவுமாக நாம் மாறிவிட்டோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டல்லவா, எப்படி இருக்கிறது என்றால் வேற லெவல் என்று அல்ஹம்துலில்லாஹ் என்று வருவதில்லை, சுப்ஹானல்லாஹ் என்று வருவதில்லை, மாஷா அல்லாஹ் என்று வருவதில்லை, சான்ஸே இல்லைங்க என்கிறார். எதை கேட்டாலும் சான்ஸே இல்லைங்க. எதற்கு சான்ஸ் இல்லை? அல்லாஹ் நாடிய ஏதாவது சான்ஸ் இல்லாமல் போகுமா? மாஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டிய இடத்திலே சான்ஸே இல்லை என்று சொல்லலாமா? இது வேற லெவலில் என்று சொல்லலாமா? இப்ப சமீபத்திலே யாரேனும் ஏதேனும் பேசினால் என்ன சொல்றீங்க? எப்படி கேட்கறது இல்ல, புரியல, விளங்கல. ஒரு மனிதன் யார் எதிர்த்தரப்பில் பேசுவது? தந்தை பேசுகிறார், தந்தை பேசுகிறார், மகன் கேட்கணும், புரியல. ஆணவத்தின் ஆணவத்தின் உச்சகட்டமான ஒரு நடவடிக்கை இது. தன்னுடைய ஆசிரியர் சொல்கிறார் சபன்யானை அப்படின்னு என்ன அர்த்தம்? மீண்டும் சொல்லுங்களேன், என்ன சொன்னீங்க என்று கேட்டால் அது பணிவு. புரியல, விளங்கல. இந்த மாதிரி ஒரு போக்கை நாம் கடைபிடிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துடாதா? எந்த நேரமும் திக்கராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்னை ஏவுகிறான். எந்த நேரமும் திக்கராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் புழங்கக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி, நீங்கள் குடிக்கும் தண்ணீராக இருந்தாலும் சரி, நீங்கள் உடலை கழுவும் தண்ணீராக இருந்தாலும் சரி, அந்த தண்ணீர் திக்ர் செய்து கொண்டிருக்கிறது. தனது திக்ரை நிறுத்திவிட்டால் அது கெட்டு போய்விடும் என்றார்கள். எந்த மரமாக இருந்தாலும், எந்த செடியாக இருந்தாலும், பூண்டுகளாக இருந்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கிறது. வஇம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாகின் லா தஃகஹூன தஸ்பீஹஹும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துகளுமே திக்ர் செய்து கொண்டே இருக்கின்றன. அவைகள் திக்ர் செய்வதை நீங்கள் அறிகின்ற ஆற்றலை பெறவில்லை. அந்த திக்ர் செய்கின்ற சத்தத்தை விளங்கும் ஆற்றல் உங்களுக்கு இல்லை என்றார்கள். அல்லாஹ் அழகாக குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுகிறார். நபி அவர்களும் சொன்னார்கள், இதோ இந்த வஸ்து திக்ர் செய்கிறது பாருங்கள் என்றார்கள். சஹாபிகள் சொல்கிறார்கள், எங்கே யா ரசூலல்லாஹ், அந்த திக்ர் செய்வதை நாங்கள் கேட்கலாமா? நபி அவர்கள் கையினால் எடுத்து தந்த பிறகு அது திக்ர் செய்வதை சஹாபிகள் கேட்டார்கள். கேட்க வேண்டும், கேட்க வைக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் அப்படி செய்தார்கள். பொதுவாக எல்லா வஸ்துகளும் திக்ர் செய்வது நமது காதுக்கு கேட்குமானால் நாம் வாழ்வதே பிரச்சனையாகிவிடும். சட்டியை கொண்டு போய் அடுப்பில் வைக்கிற நேரத்தில் திக்ர் செய்தால் வைக்க மனது வருமா? அறுக்கும் நேரத்திலே திக்ர் செய்யுமா? அறுக்க மனது வருமா? உலகத்தில் உள்ள அத்துணை வஸ்துகளுமே திக்ர் செய்கின்றன. இலை தலைகள் திக்ர் செய்வதை நிறுத்திக் கொண்டால் அவைகள் காய்ந்து போய் சருகாகி விழுந்துவிடும். பூக்கள் திக்ர் செய்வதை நிறுத்திக் கொண்டால் அவைகள் சுருங்கி போகும். கட்டைகள் திக்ர் செய்வதை நிறுத்திக் கொண்டால் புழுத்து போகும் என்றார்கள். உங்களது உள்ளங்களும் அப்படித்தான். அவைகள் திக்ர் செய்வதை நிறுத்திக் கொண்டால் உள்ளத்திலே இருள் சூழ்ந்து விடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடுத்துகின்ற ஆடைகள் எல்லாம் திக்ர் செய்கின்றன. அந்த ஆடையிலே அழுக்கு வந்து விட்டால் திக்ரை நிறுத்திக் கொள்ளும் என்றார்கள். லிக்குல்லி ஷைஇன் ஸகாலத்துன் வ ஸகாலத்துல் குலூபி திக்ருல்லாஹ். ஒவ்வொரு வஸ்துகளையும்
அழகுபடுத்தக்கூடிய, துலங்க வைக்கக்கூடிய, சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்கும். அதே போன்று கல்வை சுத்தப்படுத்துவது திக்ர் மட்டும் தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒருவர் கிளியை பரிசாக கொண்டு வந்து தந்தார். அந்த கிளியை மாட்டி வைத்தார்கள். அந்த கிளி எந்த நேரமும் பேசும், அழகாக பேசும். உள்ளே வரக்கூடிய முரீதுங்களை எல்லாம் வரவேற்கும். வாருங்கள் வாருங்கள், வந்த இடத்துக்கு நீங்கள் நல்ல இடத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள். இவர் உண்மையிலேயே நல்ல மனிதர், இவர் பெரிய மனிதர், இவரிடத்தில் வந்துவிட்டால் உங்களது உள்ளம் சரியாகிவிடும் என்றெல்லாம் பேசும். இவ்வளவு அழகாக பேசுகிறதே. எந்த முரீதும் பக்கத்தில் இல்லாத நேரத்தில் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நேரடியாக பேசியது. யா ஜுனைத் என்றது. என்னை அழைக்கிறாய் எதற்காக என்று கேட்டார்கள். உண்மை சந்திப்பதற்கு இத்தனை பேர் வருகிறார்களே, எனக்குரிய சொந்தங்கள் பந்தங்கள் எத்தனை நபர்கள் இருப்பார்கள், அவர்கள் எல்லாம் எங்கோ இருக்க என்னை மட்டும் இங்கே அடைத்து வைத்திருக்கிறாயே, நியாயமா என்று கேட்டது. உடனே அவிழ்த்து விட்டார்கள். இதற்கு மேல் உன்னை வைத்திருக்க மாட்டேன். வெளியேறி சென்றது, வேகமாக பறக்கவில்லை, போய் மேலே உட்கார்ந்து பேசியது. ஜுனைதே, ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நிமிடம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை நிறுத்திய நேரத்தில் நான் வேடனிடத்தில் சிக்கிக் கொண்டேன். ஒரே ஒரு நிமிடம் அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை, நான் வேடனிடத்தில் சிக்கிக் கொண்டேன். शिकारी बन गया। ஆனால் எனக்கு அப்சோஸ் है, ये उम्मत पर अफसोस है। அல்லாஹ்வை திக்ர் செய்யாம இருந்து எத்தனை பிரச்சனைகளில் இந்த உம்மத் சிக்கிக் கொள்கிறது, பிறகும் கூட திருந்த மாட்டதே நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. சரி போனது போச்சு நினைச்சா போக மாட்டது. கரெக்டா ஹஜரத் அவர்கள் சாப்பிடுவதற்காக சுப்ரால உட்கார்ந்த மாத்திரத்தில் அதற்கு நேரம் தெரிகிறது, நம்மை விட மிகச் சரியாக இருக்கிறது. ஹஜரத் அவர்கள் எப்பொழுது சுப்ராவிலே அமருவார்கள் என்பதை தெரிந்திருக்கிறது. நேராக வந்துவிடும். அந்த சுப்ராவிலே ஆங்காங்கே கிடக்கக்கூடிய உணவு கடைகள்லாம் எடுத்து ஒழுங்காக சாப்பிட்டு விட்டு மீண்டும் சென்றுவிடும். வழமையாக வருவது போல் வருகிறது. ஆனால் ஹஜரத் அவர்களுடைய அந்த இடத்திலே ஹஜரத் அவர்கள் இல்லை. அவர்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருந்தது. தலைமாட்டில் வந்து அழுது கொண்டே இருந்தது. பிறகு ஹஜரத் அவர்களுடைய கஃபன் தஃபன் முடிந்து ஹஜரத் அவர்களுடைய ஜனாசா புறப்பட்டு சென்ற நேரத்தில் அவர்களுக்கு மேலாகவே பறந்து சென்றது. ஹஜரத் அவர்களை அடக்கம் செய்த நேரத்தில் எல்லோரும் திரும்பி விட்டார்கள். ஆனால் அது மட்டும் திரும்பவில்லை, தலைமாட்டிலேயே படுத்திருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு சென்று பார்த்தபோது அது இறந்திருந்தது. அதையும் அங்கேயே பக்கத்தில் அடக்கிவிட்டார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துகளுமே திக்ர் செய்து கொண்டே இருக்கின்றன. அந்த திக்ரை நிறுத்திய மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய பிடி வந்து விடுகிறது. ஏதாவது ஒரு சங்கடம் வருகிறது என்றால் திக்ரை நாம் விட்டு விட்டோம் என்று அர்த்தம். நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷைத்தான் உங்களை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறான். எங்கே? உள்ளத்தை பார்த்து கொண்டே இருப்பானாம். அந்த உள்ளம் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்கிறது, திக்ர் செய்து கொண்டே இருக்கிறது என்றால் அவன் கொஞ்சம் விலகி நிற்பானாம். எப்பொழுது திக்ரை விட்டு விலகுகிறதோ அந்த நேரத்தில் ஏத்தம் பார்க்கிறேனா, உடனே கடுமையாக தன்னுடைய தன்னுடைய வீச்சை ஏற்படுத்துவான், தன்னுடைய எதிர்ப்பை அங்கே காட்டுவான், தன்னுடைய விஷமத்தனத்தை புகுத்துவான். உடனே ஷைத்தானுடைய வலையிலே இவன் விழுந்து விடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நான் எதிரிகளை நீங்கள் சந்திக்கிற நேரத்திலும் கூட, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதும் ஃபிஅதன் ஃபஸ்புது வஸ்குருல்லாஹ கதீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் எதிர்த்தரப்பில் ஒரு விரோதியை சந்திக்கிறீர்கள், பயங்கரமான போர், அந்த போரிலும் கூட நீங்கள் உறுதியாக இருங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் வைத்து திக்ர் செய்வதற்காக பள்ளியில் ஒரு மூலையை தேர்ந்தெடுத்து திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. எந்த நேரமும் அல்லாஹ்வின் நினைவிலேயே இருக்க வேண்டும். நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அது என்னவாக மட்டுமே இருக்க வேண்டும், திக்ராக மட்டுமே இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் துதிபாடலாக மட்டுமே இருக்க வேண்டும். எந்த நேரமும் அல்லாஹ்வை துதிபாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? நீங்கள் சாப்பிடுகின்ற மீனை பற்றி நம்மை பார்த்து சொல்கிறார்கள். நீங்கள் சாப்பிடுகின்ற மீனும் கூட அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் கிடைக்கிறது. இருந்தாலும் அவைகள் சிக்குவதெல்லாம் திக்ரை விட்ட மீன்கள் தான்.
எனவேதான் மீனை சாப்பிடுகிற நேரத்தில் அந்த மீனை அதிகம் அதிகம் விரும்பக்கூடியவர்களிடத்திலே கொஞ்சம் ஞாபக மறதி ஏற்படுமா? எந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்கிறார்கள் பாருங்க. அந்த மீனை அதிகம் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடியவர்களிடத்திலே கொஞ்சம் ஞாபக மறதி உண்டாகுமா? காரணம், ஞாபக மறதியினால் தான் அவைகள் சிக்கிக் கொள்ளுகின்றன என்றார். எந்த ஒரு வஸ்துவும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்குமானால் அது ஹயாத்தாகவே இருக்கும். திக்ரை விட்டுவிட்டால் அந்த வஸ்து மரணித்து விடும். அப்படி உங்களது உள்ளங்களும் திக்ரிலே இருக்கும் பொழுதெல்லாம் ஹயாத்தாக இருக்கிறது. திக்ரை விட்டுவிட்டால் அது மௌத்தாகி விடுகிறது. அவன் உசுரோடு இருக்கிறான், அவனது கல்வி மௌத்தாகிவிடும். அவன் உசுரோடு இருப்பான், அவனுடைய மற்ற உறுப்புகள். அவன் ஹயாத்தோடு இருப்பான், அவனுடைய இயக்கங்கள். அவன் ஹயாத்தோடு இருப்பான், அவனது உணர்வுகள். அவன் ஹயாத்தோடு இருப்பான், அவனது சிந்தனைகள் மௌத்தாகிவிடும். எனவே திக்ரிலேயே இருக்க வேண்டும் என்று என் ரப்பு என்னை ஏவுகிறான். என் உம்மத்துக்கும் நான் அதை ஏவுகிறேன். எந்த திக்ரை செய்வது என்று கேட்கலாம். எந்த திக்ரை நாங்கள் செய்து கொண்டே இருப்பது என்று கேட்கலாம். காலையிலும் மாலையிலும் ஆன்மீக பெருந்தகைகள் சொல்லித் தருகிறார்கள். குறைந்தபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை 100 தடவை கட்டாயமாக சொல்லிக் கொள்ளுங்கள். இரண்டாவது லா இலாஹ இல்லல்லாஹ், இதற்கு நிகரான திக்ரே கிடையாது. இதை 100 தடவை சொல்லிக் கொள்ளுங்கள். பிறகு ஒன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ், இரண்டாவது லா இலாஹ இல்லல்லாஹ், இதற்கு நிகரான திக்ரே கிடையாது. இனி மூன்றாவது என்ன? இஸ்முத் தாத், அல்லாஹ்வுடைய தாத், அதுதான் அவனது பெயர். மற்றதெல்லாம் அவனது பெயர் அல்ல, மற்றதெல்லாம் சிஃபாத்துகள். அர் ரஹ்மான் என்று சொன்னாலும் சரி, ரஹீம் என்று சொன்னாலும் சரி, குத்தூஸ் என்று சொன்னாலும் சரி, ஜப்பார் என்று சொன்னாலும் சரி, கஹ்ஹார் என்று சொன்னாலும் சரி, அவனுடைய ஒன்று கோப லட்சணங்களாக இருக்கலாம் அல்லது அவனது சுப லட்சணங்களாக, சாந்த லட்சணங்களாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர் என்ன? அல்லாஹ். அதான் அல்லாஹ். அந்த பெயர் தான் அவனது பெயர். மற்றவைகள் எல்லாம் இஸ்முகள், தாத்துகள், அவனுடைய சிஃபாத்துகள். எனவே தாத்தை நாம் சொல்ல வேண்டும். அது என்ன? அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ். கல்புல போய் அடிக்கிற மாதிரி சொல்லணும். அதிலே சிஷ்தியாவினுடைய அந்த தரீகாவிலே அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ் கொஞ்சம் நீட்டி சொல்லுவார்கள். எதற்காக என்றால் கல்வி ஈடுபட வேண்டும் என்பதற்காக. இப்படியாக அந்த அல்லாஹ்வுடைய இஸ்மு தாத் இருக்கல்லவா, அவனுக்கே உரிய பெயர் இருக்கிறதே, அதற்கு நிகரான சக்தி படைத்த ஒரு வார்த்தையே கிடையாது. எனவே இந்த மூன்றையும் மிக முக்கியமாக காலையிலும் மாலையிலும் செய்யும் அந்த வாக்கியத்தை நாம் பெற வேண்டும். பிறகு எந்த நேரமும் வாகனத்திலே போகிறோம் வருகிறோம், நம்முடைய நடை உடை பாவனை அனைத்திலேயும் நாம் எந்த நேரமும் சொல்வதற்கு மிக பொருத்தமான திக்ரு எந்த திக்ரு தெரியுமா? ஹாமீம் லா யுன்சரூன், ஹாமீம் லா யுன்சரூன், ஹாமீம் லா யுன்சரூன், ஹாமீம் லா யுன்சரூன். இதை நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இது நமக்கு எந்த நேரமும் நம்மை சுற்றி ஒரு வளையம் போட்டுக்கொண்டே இருக்கும். நம்மை சுற்றி ஒரு வளையம் போட்டுக்கொண்டே இருக்கும். நம்மை எவரும் ஏமாற்ற முடியாது, நம்மை எவரும் தாக்க முடியாது, நம்மை ஷைத்தான் நெருங்க முடியாது, நமக்கு உள்ளத்திலே வசுவசாக்களை ஏற்படுத்த முடியாது, நமது சிந்தனையிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, நமது நாவிலே வார்த்தைகளை தடுமாற்றம் இல்லாமல், நம்முடைய வியாபாரத்திலே நாம் எந்த வகையிலும் தோற்று போகாமல், நம்மை எவனும் ஏமாற்ற முடியாமல், அப்படி யாரிடம் ஏமாற்றினால் உடனே நமக்கு தெரிந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை கொண்டதுதான் ஹாமீம் லா யுன்சரூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பத்ர் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், பத்ரீன்களுக்கு அந்த யுத்த களத்திலே வைத்து சொல்கிறார்கள், ஹாமீம் லா யுன்சரூன் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள் என்கிறார். ஹாமீம் லா யுன்சரூன், बोलते रहो, कहते रहो, हामीम ला युनसरून, हामीम ला युनसरून. இது மட்டும் போதுமா ஹஸரத் என்றால், அதற்கடுத்து ஒரே ஒரு திக்ரை சொல்லித் தருகிறேன். வகஃபா பில்லாஹி வலியன் வகஃபா பில்லாஹி நஸீரா. எனக்கு பொறுப்பேற்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன்,
எனக்கு உதவி செய்வதற்கு அவனே போதுமானவன். இந்த வார்த்தைகள் போதுமானது பெரியவர்களே. இந்த திக்ரிலே நாம் திளைத்துக் கொண்டே இருந்தாலே இன்ஷா அல்லாஹ் கலிமாவோடு மரணம் நசீபாகும். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இனி இருப்பது என்ன? நுத்துகி திக்ரா வசுந்தி ஃபிக்ரா வநலரி இப்ரா. இரண்டு விஷயங்கள் மிச்சம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே நினைவுபடுத்துவேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.